வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டெட்பூல் அண்ட் வூல்வரின்ங்கிற ஒரு எம்சியூ மூவி பத்தி தான். ஸோ டெட்பூல் அண்ட் வூல்வரின் எம்சியூக்குள்ள வந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு 2 ஹார்ஸ் 7 மினிட்ஸ் இருக்க மாதிரியான ஒரு மூவி. ஒரு ஆர் ரேட்டட் மூவி ஆக்சுவலா இன் எம்சியூ. ஸோ இது வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜூலை 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ தான் வந்திருக்கு. ஆல்ரெடி சிலர் பார்த்துருக்கலாம், சிலர் பார்க்க இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ நீங்கள் அதை பற்றி அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷான் லெவி. ரைட்டர்ஸ் வந்து ரேன் ரெனால்ட்ஸ், ரே ட்ரீஸ், பால் வெர்னிக் அண்ட் இன்னும் சிலர் இருக்காங்க. ஸோ ரேன் ரெனால்ட்ஸ் நம்மளோட டெட்பூல் அண்ட் ஹியூ ஜாக்மேன் தான் வூல்வரின். ஸோ இது எல்லாருக்கும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எம்சியூ ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கூட ஓரளவுக்கு இவங்க நேம்ஸ் ஃபெமிலியராக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லீட் கேரக்டர்ஸ் அவங்க 2 பேரை தாண்டி அப்புறம் எம்மா கொரின் வந்து கெசாண்ட்ரா நோவா அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் மேத்யூ மெக்ஃபைடன் வந்து மிஸ்டர் பேரடாக்ஸ் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. தென் டெஃப்னே கீன் வந்து லாரா. ஸோ இவங்க எல்லாமே அந்த மூவிக்கான சில கேரக்டர்ஸ் ப்ளஸ் நிறைய கேமியோஸ் ஆக்சுவலாக அந்த மூவிக்குள்ளே இருக்குது. ஸோ சில கேமியோஸ் அப்படி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம். பட் ஆல்ரெடி மேபி நீங்கள் இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டிங்களா, அந்த கேமியோஸ் யாருன்னு உங்களுக்கு ரிவ்யூலும் ஆயிருக்கலாம். பட் கேமியோஸ் நல்லாவே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மூவி பொறுத்த வரைக்கும் கதைனா ஆக்சுவலாக டிவியவே அதில் உள்ளே கொண்டு இழுத்து விடுறாங்க. எப்படி நம்ம வூல்வரினையும் டெட்பூலையும் உள்ளே இழுத்துட்டு வந்த மாதிரி டிவியையும் இவங்க கதைக்குள்ளே இழுத்துட்டு வந்து, ஸோ டிவிஏக்குள்ளே அந்த டைம் லைன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைம் லைன் நம்மளோட டெட்பூலோட டைம் லைன் வந்து அழியிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போகுது. அதை வந்து காப்பாற்றணுன்னா அதுக்கு ரீசனே வந்து அழியிறதுக்கு ரீசனே வந்து அந்த ஒரு ஆதார சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வூல்வரின் தேவைப்படுறாரு. ஸோ நம்ம டெட்பூல் வந்து வூல்வரினை எப்படி அவரோட யூனிவர்ஸ்குள்ளே கொண்டு வந்து அந்த ஆதார சக்தி திரும்ப கொண்டு வந்து டைம் லைனை சரி பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதாவது ஒரு ஹீரோவாக மாறுவாரா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஆக்சுவலாக நம்ம டெட்பூலுக்கு வந்து ஒரு ஹீரோவாக மாறணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கும். அதை வந்து நம்மளோட அதாவது அவெஞ்சர்ஸ் அவங்க டீமில் ஒரு அவெஞ்சர்ஸாக ஆகணும்னு தான் அவர் ஆசைப்படுவார். பட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் இந்த டிவியில் இருக்க அந்த பேரடாக்ஸ் வந்து உள்ளே பூந்து அவரை ஏமாற்றி அப்படி இந்த டைம்லைன்ஸ் அழிச்சிடலான்னு அவர் ஒரு பிளான் போடுவார். ஆனால் நம்ம ஹீரோ அதாவது நம்ம ரேன் ரெனால்ட்ஸ் வந்து ஹீரோவாக இங்கே மாறி அவரோட டைம்லைனை காப்பாற்றிடுவார் கடைசியில். பட் அதை காப்பாற்ற அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அது எவ்வளோ காமெடியாக அவங்க கொண்டு போக ட்ரை பண்ணுறங்கிற பேரில் என்னென்ன விஷயங்கள் நிறைய உள்ளே கொண்டு வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை கொண்டு போயிருக்காங்க. ஸோ சீரியஸான விஷயங்களுமே நமக்கு தெரியும் டெட்பூல் படம்னா இப்படி தான் இருக்கும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. பெருசாக லேகுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இன்டர்வல் பிளாக்குக்கு கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடி கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அது அவ்வளோ பெரிய லேகுன்னு சொல்கிற அளவுக்கு எங்கேயும் இது இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே எடுத்ததுமே ஒரு நல்ல ஃபைட் சீன் இருக்குது. திருப்பி ஒரு அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. தென் அகெயின் ஒரு ஃபைட் சீன். ஸோ அந்த சீக்வன்ஸ் நமக்கு அடிக்கடி ஒரு ஃபைட்டு, அப்புறம் அந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு சீன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடுது. ஸோ பெருசாக லேகுன்னு இல்லை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக, அதாவது இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லாருமே இந்த மூவிக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா டெட்பூல் உள்ளே வந்திருக்காருங்கிறத விட வூல்வரின் வராரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயமா இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரோட காம்போ அது எப்படி இருக்குங்கிறது நிஜமாவே எல்லாருமே ரொம்ப க்யூரியஸாக இருந்தாங்க. ஸோ அந்த க்யூரியாசிட்டிக்கு ஒரு நல்ல தீனி கொடுக்குற மாதிரி தான் அவங்களோட 2 பேரோட அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. டெட்பூலுக்கு ஈக்குவலாக நம்மளோட வூல்வரினுமே ஒரு நல்ல என்ன சொல்ல அங்கங்கே லைட்டாக ஒரு மாதிரி காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பார். அவங்க 2 பேருக்குள்ளே அந்த கடைசி கிளைமேக்ஸ் வர டைமில் இப்படி ஒரு பாண்டு க்ரியேட் ஆயிருச்சா அப்படின்னு நம்மளே யோசிப்போம். ஏன்னா அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட்டு கடைசியில் அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்டு க்ரியேட் ஆகியிருக்குங்கும் போது அது நமக்கே பார்க்க நல்லாயிருக்கும். அதோட மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராப் சைமன்ஸுங்கிற பர்சன். மியூசிக்கெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதுவும் ஒரு சாங்கில் வந்து ஸ்டார்டிங் ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும்போது வர ஒரு சாங்லாம் எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. நம்மளை அறியாமலே நம்ம தலை ஆடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. பட் பிஜிஎம் அண்ட் ஒரிஜினல் ஸ்கோர்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த நிறைய டெட்பூல்ஸ் வர அந்த ஒரு டைமில் இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் மனசில் நிற்கிற மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் அவ்வளோவா ஒரு ஒரு மெமரியிலே இருக்க மாதிரி இல்லை. ஸோ அதில் கொஞ்சம் மெனக்கிட்ட ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ சினிமாட்டோகிராஃபி யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ரிச்மாண்ட் அப்படிங்கிற பர்சன் பண்ணியிருக்காங்க. ஸோ
அண்ட் அதாவது விஎஃப்எக்ஸ் நம்ம எப்போயுமே ஹாலிவுட் மூவிஸ் ஓரளவுக்கு அந்த குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அது இந்த மூவிலுமே நல்லா இருக்குது. நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க. எல்லா இதுவுமே நீட்டாக இருக்குது. எங்கேயுமே ரொம்ப எதுவும் ஆடா தெரிகிற மாதிரி இல்லை. 3Dயில் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் சீக்வென்ஸ் அது பார்த்திங்கன்னா அது இன்னுமே நல்லாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த உள்வரினை தேடி போகிற இடத்துலையும் சரி, அப்புறம் உள்வரினும் இவங்களும் சண்டை, அதை நம்ம டெட்பூலும் சண்டை போடுறது, அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து மற்ற அந்த வில்லன்ஸ் மாதிரி வர சில கேரக்டர்ஸ், அது நிறைய டெட்பூல். ஸோ அந்த ஒரு எல்லா ஃபைட் சீன்ஸுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த அதாவது நம்ம டெட்பூலுக்கே அந்த ஒரு டோன் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு காமெடி கலந்த அப்பப்போ நடுவில் பேசிட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு இது பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஒரு டெட்பூலோட அதாவது அந்த டெட்பூல் தனங்கிறது அதில் நிறையவே இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆகிருந்தது. கூட நம்ம உள்வரனும் சேர்ந்தால் எப்படி இருக்குங்கிறத நம்ம இதில் நல்லா விஷுவலைஸ் பண்ணி நம்ம ஒரு மாதிரி இமேஜின் பண்ணியிருந்திருப்போம், உள்வரின் வந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ. ஸோ அதை வந்து நல்லா ஃபுல்ஃபில் பண்ணுற லெவல்லையே அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தென் தமிழ் டப்பிங் பற்றி சொல்லணுன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த 2 டெட்பூல் மூவி பார்த்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அது 18+ கண்டென்ட், அந்த கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே இருக்கும். அண்டு இங்கேயும் வந்து சில வார்த்தைகள் அப்படியே சொல்ல ட்ரை பண்ணுங்க, சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாகவும் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சிலர் வந்து என்னடா அது இப்படி எழுதி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசுகிறாங்க. இல்லை ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காங்க, டெட்பூலுக்கு இப்படி தானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதான் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் ஆக்சுவலாக இந்த மூவிக்கு இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. சிலர் வந்து அதாவது ஆக்சுவலாக எம்சியூ வர சரியே இல்லை, எண்ட் கேமுக்கு அப்புறம் எதுவுமே மூவி நல்லா இல்லைன்னு அப்படின்னு ஒரு கேங் சுற்றிட்டே தான் இருக்குது. அந்த கேங் வந்து இந்த மூவியுமே குறை சொல்லிட்டு தான் இருக்குது. சிலர் வந்து இல்லை, எம்சியூ இப்போ வந்து மேலே வந்துருச்சு, எம்சியூவை இந்த மூவி காப்பாற்றிருச்சு, அதாவது அந்த ட்ரெய்லரில் வந்த மாதிரி எம்சியூவோட ஆண்டவர் நான் தான் அப்படின்னு நம்ம டெட்பூல் சொல்கிற மாதிரி அவர் அப்படி தான் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிற ஒரு பக்கமும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது 2த்துல நீங்கள் இந்த பக்கம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். பர்சனலாக நாங்கள் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, என்கேமுக்கு அப்புறம் வந்த நிறைய மூவிஸ் எங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது, ஒர்க் அவுட் ஆச்சு. எதுவுமே ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. சில மூவிஸில் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் ஆக்சுவலாக இருந்துச்சு. பட் எம்சியூவே அப்படி இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் பெருசாக ஃபீல் பண்ணல. அண்ட் இந்த மூவி நல்லா தான் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த கட்சியாக அந்த கட்சியான்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. ஸோ நீங்கள் இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியாக இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் நம்ம பேசலாம். அண்ட் ஆக்சுவலி நாங்கள் ஒரு விஷயம் சும்மா சின்னதாக அப்சர்வ் பண்ணோம். என்னென்னா ஆக்சுவலாக மார்வெல் இருக்கும் இல்லையா, அதாவது மார்வல்ஸ்லேயுமே அண்டு இங்கேயுமே அதாவது நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின்லையுமே கொஞ்சம் வில்லனுக்கு கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்க, அதாவது கிளைமேக்ஸில் அவங்க சாகிற விதம், அவங்கள டிஃபீட் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ப்ளஸ் என்னதான் ரன்னிங் ஹார்ஸ் வந்து இது மார்வல்ஸை விட கொஞ்சம் கூடனாலும் அதாவது அந்த வில்லன் அந்த நம்மளோட ஸோ அதாவது நம்ம அந்த வில்லன் கேரக்டர்ஸ் இருக்குங்களா, டார்பன், மார்வல்ஸை பொறுத்திங்கன்னா டார்பன் அண்ட் இங்கே வந்து கெசன்ட்ரா நோவா. ஸோ அவங்க 2 பேருக்குமே அந்த ஒரு இம்பேக்ட் நல்லாவே இருந்தாலும், இங்கே கெசன்ட்ரா நோவாக்கு வந்து ரன்னிங் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நான் சொன்ன மாதிரியே கடைசியில் அவங்க 2 பேரும் அந்த சாகிற விதம் ரொம்ப சிமிலராக தோணுச்சு. நீங்களும் அதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கும் அது ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு அதை பற்றியும் சொல்லுங்கள். தென் லாரா இருப்பாங்க இல்லையா, லாரா அண்ட் லோகன், அந்த ஒரு அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அந்த எமோஷ்னல் சீன்ஸ் ஆக்சுவலாக நம்ம டெட்பூல் வந்து ஒரு மாதிரி அதாவது எமோஷன்லெஸ்ஸாக ஒரு மாதிரி கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது, லோகன் அங்கங்கே கொஞ்சம் அந்த எமோஷனை கொண்டு வரும்போது ஒரு கம்ப்ளீட் ஏதோ ஒரு பேலன்ஸ் அங்கே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஒரு சீன்ஸ், அதாவது உல்வரின்க்கும் அண்ட் லோகன் ஆர் உல்வரின், அவங்க 2 பேருக்கும் லாரா, அவங்க 2 பேருக்கும் இருக்க அந்த ஒரு அந்த ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இருக்க ஒரு அந்த ஒரு சின்ன சீன் தான். பட் அது நல்லா இருந்துச்சு, எமோஷ்னலாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ லாராவோட கேமியோ வந்து உங்களுக்கு ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க, அது உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்காது. பட் மற்ற கேமியோஸ் என்னென்னு நீங்கள் இந்த ரிவ்யூஸும் பார்க்காம போய் அங்கே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு என்னோடய ஃபீல். ட்ரை பண்ணுங்கள், பட் ஆல்ரெடி ஸ்பாய்லர் ஆயிருந்திருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயமும் கொஞ்சம் எங்களுக்கு ஆடாக இருந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால், டெட்பூல் 1 அண்ட் 2ல் வெனஸாவுக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இருக்குது. அதாவது வெனஸாவை பேஸ் பண்ணி தான் நம்ம டெட்பூல் வந்து ஆக்சுவலாக அவங்க மேலே இருக்க லவ்னால தான் அந்த ஒரு 2 மூவிஸுமே கொஞ்சம் மூவ் ஆன மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படி தான் போயிட்டுருக்கும். அப்படி இருக்கப்போ இந்த 3rd பார்ட் வந்து திடீர்னு அவங்க 2 பேருக்குள்ளே பிரேக்கப் அப்படின்னு கொண்டு வந்தது, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு லவ் பண்ணுற 2 கேரக்டர்ஸை ஒரு பிரேக்கப்னு பிரித்து வச்சது மேபி
கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தோணுச்சு. அண்டு நீங்கள் ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸ் கேட்டிருந்தீங்க, இல்லை இப்படி உங்களுக்கே கொஞ்சம் டெட்பூல் பற்றி ஐடியா இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். இது ஃபேமிலி கூட போய் பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு ஷுவராக சொல்ல முடியல. பிகாஸ் 18+ கண்டென்ட், அந்த ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ குழந்தைங்க கூட நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்க முடியாது. R-rated மூவி தான். உங்கள் ஃபேமிலி கூட ஒர்க் அவுட் ஆகும், MCU ஃபேனாக இருக்காங்க, டெட்பூல் பற்றி ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட கண்டிப்பாக போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, தனியாக கூட போயிட்டு வரலாம். 18+ கண்டென்ட், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். டெட்பூல் அண்ட் வுல்வரீனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு மூவி தான். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா அதை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் எல்லாருக்கும்.